பேர் சொல்லுப்பா. ஊருங்க? என்ன தொந்தரக்காக வந்திருக்கீங்க? தொட்டு காமிங்க. சரி சொல்லு சங்கர். இந்த அம்மாவுக்கு என்னென்ன தொந்தரவு பண்ண சொல்லுங்கள். அம்மாவுக்கு வந்து தைராய்டு இருக்குது. தைராய்டு எந்த இடத்துல? தைராய்டு வந்து தொண்டையில் தொட்டு காமிம்மா. அப்படியே ஒரு விரல் மட்டும் தொடுமா. சரிம்மா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுகர் வந்து ரொம்ப வந்து சுகர் ஜாஸ்தியாக இருக்குது. ஹையாக இருக்கா? எவ்வளோ இருக்குது? சாப்பிட்ட உடனே எவ்வளோ இருக்குது? சாப்பிட்றதுக்கு முன்னாடி எவ்வளோ இருக்குது? வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 350. சரிங்க சரிங்க. சாப்பிட்டா 400 மேலே போகுது. சரிங்க சரிங்க. அடுத்து வேறங்க? அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் கை வந்து வலி எடுக்குது. சரிங்க. பின்னாடி சாமி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ஒரு நிமிஷம். சரிங்க. இப்போ அன்றைக்கி சொன்ன பின்னே தான் அந்த வலி குறைஞ்சிருக்கே. சரிங்க. வேறு என்ன சங்கரி உங்களுக்கு பிரச்சனை? வேறு என்ன உங்களுக்கு தொந்தரவு ஏற்படுது? கண்ணு கொஞ்சம். எந்த கண்ணு சாமி? தொட்டு காமிங்க. இப்போ அன்றைக்கி சொன்னீங்களா, அதுக்கு முன்னாடி எப்படி இருக்குங்க? பார்வை எப்படி இருக்குது? சரி. வேறு என்ன தொந்தரவு? அது தீட்டாச்சு அப்படின்னா உங்களுக்கு தொந்தரவு அதிகமாகுமா? அம்மா நீங்கள் இல்லை, அடுத்த அசலால் தீட்டு உங்கள் வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு தொந்தரவு அதிகமாகும். இப்போ சொல்லியிருக்காருல்ல, நீங்கள் சொல்லியிருக்கீங்கள, இந்த தொந்தரவில் அதிகமாகும். இப்போ என்ன பண்ணணும்னா பச்சை தண்ணி தெளிச்சு விட்டால் அது கொஞ்சம் காம் ஆயிரும், அமைதியாகிடும், கணக்கு எடுத்துக்குவார். இல்லை அப்படின்னா உங்களுக்கு கணக்கு எடுக்கிறம்போது கொஞ்சம் கோவங்களை, அதாவது அந்த தீட்டோடு இருந்த ஆக்ரோஷம் இருந்தாலும் உங்களுக்கு தொந்தரவு அதிகமாகும். அதனால தான் அந்த பச்சை தண்ணி தெளிச்சு விட சொல்கிறது. அடிக்கடிக்கு ரொம்ப ஞாபகம் இருக்கிறாங்க. சரிங்க. தலையில் மட்டும் தொடுப்பா, உச்சந்தலையில் மட்டும் போடுங்க. சரிப்பா. வேறு என்ன தொந்தரவு இந்த அம்மாவுக்கு? தலை எந்த இடத்துல வலியாகுதுங்க? எத்தனை வருஷத்துக்கு முன்னாடிங்க? இந்த கார்த்திகை மாதத்துலைங்க? சரி. வேறு என்ன தொந்தரவு உங்களுக்கு பண்ணுது? தொந்தரவு வந்து ஒன்றும் சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேறுனா எப்போ பார்த்தாலும் வந்து தூங்குறாங்க. சரிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, இப்போ ஒரு மாதிரி உட்காந்துக்கிட்டே இருக்கிறாங்க. பிரம்மத்தை பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்காங்களா? சரி பார்த்து. சரி, இங்கிட்ட வந்துடும். இங்கிட்ட வந்து சார். நான் அந்த இடத்துல நின்று வந்து இப்போ முதல்ல இருந்ததுக்கு இந்த அம்மாவுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு சங்கரே? கொஞ்சம் கண்ணு நல்லா தெரிய சொல்கிறாங்க. சரிம்மா. அம்மா உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குமா? எனக்கு கால் வலி கொஞ்சம் பரவாயில்லைங்கய்யா. சரி. எரிச்சலாக இருக்குது, அப்பப்போ ஊசியில் குத்துற மாதிரி. சரிங்க. அம்மா இந்த வாரத்தில் இந்த தடவையில் 13 நபர்கள் உங்கள்கிட்ட வந்து பேசியிருக்காங்கம்மா. இந்த சம்மந்தப்பட்ட யார் யார் வந்து பேசுனாங்களா இல்லையாம்மா? சரி. சங்கரை பற்றி கேட்டாங்க. சரிங்க. அவங்களுக்கு விசிட்டிங் கார்டை கொண்டு போய் கொடுத்துருமா. தேவை இருந்தால் வந்து பார்த்துக்கிட்டு இல்லைன்னு இருக்கட்டும். தூக்கி எறியுமா, தூக்கி எரிஞ்சுக்கிட்டு அவங்க விருப்பப்படுத்துகிற மாதிரி இருந்தால் வந்து பார்த்துக்கிட்டு. ஆனால் எல்லாமே வேதனை உள்ள நபர்கள் அதிகமாக இருக்கிறவங்க தான் வந்து பார்த்துருக்காங்க, கேட்டிருக்காங்க. அது பார்த்துக்கலாம் சங்கர், ஒன்றும் பயப்பட வேணாம். அதே கலை தான் வருதா? சரி பார்த்துக்கலாம். சிங்கத்துக்கிட்ட 20 ரூபாய்க்கு மேலே. அந்த தொடரில் இந்த புண்ணு எப்படிமா இருக்குது? காமிங்கம்மா. சரி போ.